போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கீம் பத்தி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படி என்னங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்ல இருக்கு? நிறைய பேர் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. இந்த வீடியோல டாப் 7 போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பூபாலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போஸ்ட் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். அதாவது சேவிங்ஸ் அக்கவுண்ட்ங்க, பொது வரவு திட்டம்ங்க. நம்ம நார்மலா SBI, கனரா இந்த மாதிரி பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருப்போம். அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி நமக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அந்த அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அதே ஃபார்மேட்ல தான் போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்குங்க. போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கும் நம்ம நார்மல் பேங்க்ஸ்ல இருக்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நம்ம பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுட்டா அதுக்கு வந்து வட்டி கிடையாது. ஆனா போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல உங்க பணத்தை டெபாசிட் பண்ணீங்கன்னா நீங்க பண்ண டெபாசிட் அமௌண்ட்க்கு வட்டி கொடுப்பாங்கங்க. மந்த்லி நம்ம நார்மலா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ற மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். 4% பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி கொடுக்கறாங்க. 500 ரூபாய் இருந்தா போதும் இந்த போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாங்க. போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயும் உங்களுக்கு தேவையான ATM கார்டு ஃபெசிலிட்டி கொடுக்கறாங்க. நம்ம நார்மலா பேங்க்ல யூஸ் பண்ற ATM கார்டு ஃபெசிலிட்டி மாதிரியே இந்த போஸ்ட் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்கறாங்க. எப்பவுமே எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா பணத்தை எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்கீம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒரு புதுசா ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. போஸ்ட் ஆபீஸோட செகண்ட் ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். அதாவது ரெக்கரிங் டெபாசிட்ங்க, தொடர் வைப்பு தொகை. இந்த ரெக்கரிங் டெபாசிட்ல உங்களுடைய பணத்தை வந்து நீங்க வந்து டெபாசிட் பண்ணலாங்க. மாசம் பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து நீங்க டெபாசிட் பண்ணலாங்க. அப்படி நம்ம மாசம் பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணும்போது 5 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த டெபாசிட் பிளான் வந்து 5 வருடத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய அமௌண்ட்டுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட்ல ஸ்கீம்ல 6.7% பாத்தீங்கன்னா வட்டி கொடுக்கறாங்க. இந்த ஸ்கீம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரம்ப நிலை முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நிலையான வைப்பு தொகை வந்து எப்பவுமே வந்து வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. போஸ்ட் ஆபீஸோட 3வது ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். மாதாந்திர வருவாய் திட்டம்ங்க, MIS, மந்த்லி இன்கம் ஸ்கீம்ங்க. இந்த ஸ்கீம்ல உங்களுடைய அமௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 6.9% பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வட்டி கொடுப்பாங்க. மாசம் பாத்தீங்கன்னா 1000 வந்து டெபாசிட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 9 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரையும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அதற்கான வட்டி தொகை பாத்தீங்கன்னா மந்த்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்றவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உறுதியான நிலையான வருமானம் தேவைப்படும் நபர்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. 4வது ஸ்கீம் பாத்தீங்கன்னா NSCங்க, அதாவது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட்ங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க மாசம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் செலுத்தலாம். இதற்கான வட்டி தொகை கணக்கிடும் போது 7.7% பாத்தீங்கன்னா வட்டி தொகை கொடுக்கறாங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிளானுங்க. 5 வருஷம் பாத்தீங்கன்னா இதுக்கான அமௌண்ட் நம்ம வந்து செலுத்தணும். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு நீண்ட கால முதலீடு செய்யும் நபர்களுக்கு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. 5வது ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். கிசான் விகாஸ் பத்ரா, அதாவது சுகேல் பத்திரம்ங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்ங்க. இந்த ஸ்கீம்ல நம்ம மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் செலுத்தலாங்க. இந்த சுகேல் பத்திரத்துல 7.5% பாத்தீங்கன்னா வட்டி கொடுக்கறாங்க. உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 115 மாதங்களே பாத்தீங்கன்னா இரட்டைப்பாயிருங்க. இந்த ஸ்கீம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பணத்தை பாதுகாப்பா வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் பத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. 6வது ஸ்கீம் பாத்தீங்கன்னா SSYங்க, சுகன்யா சம்மிருத்தி யோஜனா. இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்னுடைய பெண் குழந்தைக்கு வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா தாராளமா உங்களுடைய அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணலாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மந்த்லி பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அமௌண்ட், அதாவது 250 ரூபாய் கூட இந்த ஸ்கீம்ல வந்து செலுத்தலாங்க. அப்படி இல்லைன்னா 1.5 லட்சம் வரலையும் கூட இதுல செலுத்தலாங்க. இது வந்து உங்க மகளுக்கு 21 வயசு அடைந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம்ல வந்து 8.2% வட்டி தொகையில உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல பெண் குழந்தைகளுக்கு ஒரு அமௌண்ட் சேகரிச்சு வைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. போஸ்ட் ஆபீஸ்ல 7வது ஸ்கீம் பாத்தீங்கன்னா PPFங்க, அதாவது பப்ளிக் ப்ரொவைடட் ஸ்கீம்ங்க. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 7.1% பாத்தீங்கன்னா வட்டி கொடுக்கறாங்க. இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு வந்து இருக்குங்க. இந்த ஸ்கீம் வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன் டைம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்கீம்ல 500 ரூபாயில இருந்து 1.5 லட்சம் வரையும் பாத்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கலாங்க. PPF ஸ்கீம் யார் அதிகமா பயன்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து அதிகம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான்னு பாத்தீங்கன்னா, ஓய்வூதியம் பெற்று வீட்ல இருக்க
பரிவர்த்தனைகளுக்கு இந்த ஸ்கீம் பத்தி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீண்ட காலம் தன்னுடைய பணத்தை வந்து முதலீடு செய்யும் நபர்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்ன buddies, நான் சொன்ன இந்த போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். அங்க தொழில் சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் வீடியோலாம் நிறைய போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோ நீங்க வந்து பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய கடையை வந்து ப்ரமோஷன் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்க.